Hi, so today we are going to discuss about flow networks. ஸோ இது வந்து செகண்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து சிலபஸில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி டாப்பிக்காக இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்குடைய நேம் வந்து ஃப்ளோ நெட்வொர்க்ஸ். அந்த ஃப்ளோ நெட்வொர்க்ஸில் மேக்ஸிமம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த மேக்ஸிமம் ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம் எது அப்படின்னா ஃபோர்ட்-ஃபல்கர்சன் மெத்தட் அல்காரிதம். ஓகே, ஸோ ஃப்ளோ நெட்வொர்க் அப்படின்றது என்ன? ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் நாம் வந்து என்ன பண்ணுவோம், டேட்டாவை வந்து சோர்ஸிலிருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து அனுப்புவோம். ஸோ அப்படி அனுப்பும் பொழுது எல்லா சிஸ்டமும் வந்து என்ன ஆகிருக்குன்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த லிங்க் மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு டேட்டாவை வந்து அனுப்புவோம். அந்த லிங்க்குக்குன்னு வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அந்த கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், மேக்ஸிமம் சோர்ஸிலிருந்து டெஸ்டினேஷனுக்கு எவ்வளோ டேட்டாவை ஃப்ளோ பண்ண முடியும் அப்படின்றத சால்வ் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் ஃப்ளோவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபோர்ட்-ஃபல்கர்சன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோர்ட்-ஃபல்கர்சன் மெத்தடோடைய அனதர் நேம் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டஸ்ட் ஆகுமெண்டிங் பாத் அல்காரிதம். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட்டு ஆகுமெண்டிங் பாத் அல்காரிதம் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஃப்ளோவை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வேறு ஏதோ கொஷின் நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அதனால தான் அதோடைய ஆல்டர்னேட்டிவ் நேமையும் நான் சொல்கிறேன். ஃபோர்ட்-ஃபல்கர்சன் மெத்தடோடைய அல்டர்னேட்டிவ் நேம் தான் வந்து என்னது, ஷார்ட்டஸ்ட் ஆகுமெண்டிங் பாத் அல்காரிதம். ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம், என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னு கேட்டால், ஒரு 13 மார்க் கொஷினாக கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய டெஃபினேஷன் எழுதணும். அடுத்தது அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து எழுதணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் எழுதணும். நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இப்போ டெஃபினேஷன் அப்படின்னும்பொழுது அந்த மேக்ஸிமம் ஃப்ளோவோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, த மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம் இன்வால்வ்ஸ் டிட்டர்மைனிங் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ. ஓகே, ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோவை நம்ம வந்து சோர்ஸிலிருந்து சிங்க்குக்கு சென்ட் பண்ண முடியும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கெப்பாசிட்டியை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளோ பண்ணணும். ஓகே, ஸோ த மேக்ஸிமம் ஃப்ளோ இன்வால்வ்ஸ் டிட்டர்மைனிங் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ தட் கேன் பி சென்ட் ஃப்ரம் சோர்ஸ் டு எ சிங்க் இன் எ டைரக்டட் வெயிட்டட் கிராஃப். அப்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டைரக்டட் கிராஃபாக இருக்கணும், வெயிட்டட் கிராஃபாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சோர்ஸிலிருந்து சிங்க்குக்கு நம்ம டேட்டாவை அனுப்ப முடியும். இந்த சோர்ஸ் அப்படின்றது சென்டர், சிங்க் அப்படிங்கிறது யார், டெஸ்டினேஷன், ரிசீவர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபோர்ட்-ஃபல்கர்சன் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ட்-ஃபல்கர்சன் அல்காரிதம் இஸ் யூஸ்டு டு சால்வ் மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம் இன் எ நெட்வொர்க். இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், we have to start with initial flow as 0. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எதுவுமே இன்னும் டேட்டாவை சென்ட் பண்ணலை. அதனால் வந்து இனிஷியல் ஃப்ளோ வந்து நம்ம வந்து என்னவா எடுத்துக்கணும், 0ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, we have to find an augmenting path. ஆகுமெண்டிங் பாத் அப்படின்றது சோர்ஸிலிருந்து டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கான பாத்து, அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஆகுமெண்டிங் பாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே அந்த டெஸ்டினேஷனை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் அண்ட் ஆகுமெண்டிங் பாத் யூஸிங் எனி பாத் ஃபைண்டிங் அல்காரிதம். ஸோ அந்த மாதிரி பாத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு வந்து நிறைய அல்காரிதம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பாத் ஃபைண்டிங் அல்காரிதமை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆகுமெண்டிங் பாத் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த பாத் ஃபைண்டிங் அல்காரிதம் அப்படின்றது என்னென்ன அல்காரிதம்லாம் இருக்கலாம் அப்படின்னா, பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கிராஃப் ட்ராவர்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, சோர்ஸிலிருந்து சிங்க்குக்கு போகிறதுக்கான பாத்தை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஆகுமெண்டிங் பாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது தேர்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, செலக்ட் மினிமம் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி இன் த ஆகுமெண்டிங் பாத். நம்ம செலக்ட் பண்ணோம்ல, அந்த ஆகுமெண்டிங் பாத்தில் எது மினிமம் கெப்பாசிட்டி இருக்குது, எந்த லிங்க்கில் மினிமம் அமௌண்ட், மினிமம் வெயிட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஏன்னா அதை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஸோ அவ்வளோ டேட்டாவை தான் நம்மளால் சோர்ஸிலேருந்து சிங்க்குக்கு வந்து நாம் சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ செலக்ட் minimum residual capacity in augmenting path
and determine the amount of flow that can be sent along the augmenting path. இப்போ ஒரு ஒரு பாத்தில் வந்து இங்கே ஒரு லிங்க் இருக்குது, இங்கே ஒரு லிங்க் இருக்குது, இங்கே ஒரு லிங்க் இருக்குதுன்னு வைங்க. ஸோ இதோடைய கெப்பாசிட்டி 2 தான். இங்கே கெப்பாசிட்டி வந்து 5 இருக்குது, இங்கே கெப்பாசிட்டி வந்து 7 இருக்குது. இப்போ இங்கேருந்து சென்டர்லேருந்து நான் வந்து சிங்க்குக்கு டேட்டாவை வந்து நான் அனுப்பி ஆகணும். அப்போ அனுப்பும் பொழுது என்னால் வந்து எவ்வளோ டேட்டா வந்து மேக்ஸிமம் அனுப்ப முடியும்? ஸோ இப்போ 7 எடுத்துக்கிட்டோன்னா 7 டேட்டாவை நான் இங்கே இந்த லிங்க்லேருந்து இந்த லிங்க்குக்கு அனுப்பும்பொழுது இதோடைய கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது? அந்த 7 டேட்டாவையும் இந்த லிங்க்கில் அனுப்ப முடியாது. ஏன்னா இந்த லிங்க்கில் 2 டேட்டாவை தான் வந்து இதால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே டேட்டா வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாத்தில் மினிமம் கெப்பாசிட்டி எந்த லிங்க்குக்கு இருக்கோ அவ்வளோ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு வந்து டேட்டாவை ஃப்ளோ பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது? அந்த மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆகுமெண்டிங் பாத்தில் மினிமம் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த அளவுக்கான டேட்டா, that amount of data flow that can be sent along the augmenting path. ஸோ அடுத்தது 4th one, increase the flow along the augmenting path by the determined amount. அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு போகணுன்னா ஒரே ஒரு ரூட்டு தான் கிடையாது. ஸோ மல்டிபிள் ரூட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த மல்டிபிள் ரூட்லேயும் வந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆகுமெண்டிங் பாத்தை கண்டுபிடிச்சி அந்த எவ்வளோ டேட்டாவை நம்ம வந்து சென்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும், அதாவது ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் 5th ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு ஆகுமெண்டிங் பாத்து கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? ஸ்டெப் 2லேருந்து 4 வரைக்கும் திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராசஸை. ஸ்டெப் 2 to 4 அப்படின்னா ஆகுமெண்டிங் பாத் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா வந்து மினிமம் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறோம், அந்த மினிமம் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே டேட்டா எவ்வளோ ஃப்ளோ பண்ணோமோ அது கூட இப்போ நம்ம ஃப்ளோ பண்ண டேட்டாவை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ராசஸும் ரிப்பீட்டாக வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். எது வரைக்கும் அப்படின்னா until augmenting path is exist. ஆகுமெண்டிங் பாத்துன்னு வந்து இருந்தது அப்படி அது வரைக்கும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து டேட்டாவை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து ஆகுமெண்டிங் பாத் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் த மேக்ஸிமம் ஃப்ளோ. அப்போ ஃபைனலாக உனக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா big O of maximum flow into E. ஸோ இங்கே E அப்படின்றது என்னென்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஓகேவா? V அப்படின்றது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஓகேவா? ஸோ அப்போது இதை வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிக் O ஆஃப் V இன்ட்டு E பவர் ஸ்கொயர். ஓகே, ஸோ E ஸ்கொயர். ஸோ இதோடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்தோம் அப்படின்னா பிக் O ஆஃப் V. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் ஃப்ளோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ த மேக்ஸிமம் ஃப்ளோ ஃப்ரம் எஸ் டு டி. எஸ்ன்றது சோர்ஸு, டி அப்படின்றது சிங்க்குன்னு வந்து நம்ம எடுத்துப்போம் வித் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஃப்ளோ பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம் கன்ஸ்ட்ரைண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது என்ன கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன், இன்கமிங் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் ஃப்ளோ. அதாவது நம்ம எவ்வளோ வந்து சோர்ஸ்லேருந்து அனுப்புகிறோமோ அது சிங்க்குக்கு போகும்பொழுதும் அதே அளவு தான் வந்து இருக்கணும். சரியா? அதாவது ஈக்குவலாக இருக்கணும். இங்கே நான் 2 டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னா அங்கே ரிசீவர் சைட்லேயும் 2 டேட்டா தான் வந்து ரிசீவ் ஆகணும். ஓகே, ஸோ இன்கமிங் ஃப்ளோவும் அவுட் கோயிங் ஃப்ளோவும் வந்து எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக வந்து இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா flow does not exceed the given capacity. ஓகே, ஸோ இப்போ இங்கே கெப்பாசிட்டி வந்து இப்போ இந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 1 தான். இங்கே வந்து நான் 2 டேட்டாவை வந்து அனுப்ப முடியாது. ஏன்னா இட் கேன் ஹேண்டில் ஒன்லி 1 டேட்டா. ஓகேவா? ஸோ இங்கே நான் 2 டேட்டாவோ இல்லை 3 டேட்டாவோ அனுப்புனேன் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகிடுது? பத்தாது. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். இங்கே எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும்? டேட்டாவை வந்து சென்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து 2 ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபோர்ட் ஃபல்கர்சன் அல்காரிதமில் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபோர்ட் ஃபல்கர்சன் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 3 விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஒன்று வந்து என்னென்னா ரெசிடியூவல். ஓகேவா? ஸோ ரெசிடியூவல் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னென்னா ஃப்ளோ டிவைடட் பை கெப்பாசிட்டி. ஃப்ளோ டிவைடட் பை கெப்பாசிட்டினா அந்த லிங்க்குடைய கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டியில் அந்த லிங்க்கில் நான் எவ்வளோ டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதை வந்து எழுதுறது தான் வந்து ரெசிடியூவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ரெண்டாவது திங் என்ன நான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா ஆகுமெண்டிங் பாத்து. ஸோ ஆகுமெண்டிங் பாத் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஆகுமெண்டிங் பாத்து எங்கேருந்து செலக்ட் பண்ணணும்? சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். அடுத்தது மூணாவது வந்து பார்த்தோன்னா கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, ஒன்ஸு ஒரு ஆகுமெண்டிங் பாத்தில் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணி முடிக்கிறோம் இல்லையா, எவ்வளோ ஃப்ளோ அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எங்கே நமக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 0 ஆகுதோ அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ கட் அப்படின்றது என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆர்க்ஸ் தட் டிஸ்கனெக்ட் த பாத் ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க். ஓகே, அந்த நான் எந்த இடத்துல வந்து கட் கொடுக்குறேனோ அந்த கட் வந்து என்ன பண்ணும்? சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு போகிற அந்த பாத்தை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுதலாம். அதாவது ரெசிடியூவல் நெட்வொர்க்னால் எப்படி இருக்கும்? ஃப்ளோ டிவைடட் பை கெப்பாசிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஆகுமெண்டிங் பாத் அப்படின்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகிற அந்த பாத்தை வந்து நம்ம ஆகுமெண்டிங் பாத்துன்னு சொல்லுவோம். கட் அப்படின்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆர்க்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா தட் டிஸ்கனெக்ட் த பாத் ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம 2 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சோர்ஸ் எது சிங்க் எது அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கான பாத்தை வந்து கண்டுபிடிச்சி அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து பண்ண போகிறோம், டேட்டா ஃப்ளோ பண்ண போகிறோம் அப்படின்றத ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சோர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து என்ன கொடுக்கல, நமக்கு சிங்க் வந்து கொடுக்கல. சிங்க்னா என்னது? டெஸ்டினேஷன். அப்போது டெஸ்டினேஷன் இல்லாத ஒரு கிராஃபில் நம்ம எப்படி வந்து டேட்டா ஃப்ளோ வந்து பண்ண முடியும்? ஸோ தெர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஓகேவா? அதாவது பாசிபிள் இருக்குது. அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிளை வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆகுமெண்டிங் பாத் வந்து கண்டுபிடிக்கணும். ஆகுமெண்டிங் பாத்து. ஆகுமெண்டிங் பாத் அப்படின்னா என்னது? சோர்ஸிலேருந்து சிங்க்குக்கு பாத் வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சோர்ஸ்லேருந்து எத்தனை பாத் வந்து போகுது? சோர்ஸ்லேருந்து எத்தனை பாத் போகுது? நமக்கு 2 பாத் வந்து போகுது. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 2 பாத் வந்து போகுது. இந்த 2 பாத்தில் நம்ம ஒரு பாத்தை தான் இப்போதைக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த பாத்தில் மேக்ஸிமம் அதிக கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது லிங்க்குடைய கெப்பாசிட்டி. இப்போ இந்த மாதிரி கோட் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இருக்கிறத வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எட்ஜஸை தான் வந்து இங்கே நெட்வொர்க்கில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? லிங்க்குன்னு சொல்லுவோம். இந்த லிங்க்குடைய கெப்பாசிட்டியை தான் 3, 2, 5, 1, 2, 4, 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 1லேருந்து 4க்கு போகணுன்னா அந்த லிங்க்குடைய கெப்பாசிட்டி 3, 1லேருந்து 2க்கு போகணும் அப்படின்னா அந்த லிங்க்குடைய கெப்பாசிட்டி 2. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ 1லேருந்து நம்ம 2 போகுது, 1லேருந்து 4 போகுது. அதாவது 2 பாத் வந்து போகுது. இதில் நம்ம ஒரு பாத்தை தான் இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணால் எந்த லிங்க்குக்கு கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது? 3, 2. ஸோ இதில் நமக்கு அதிகமாக இருக்கிறது கெப்பாசிட்டி வந்து எது? 3 தான். ஓகேவா? ஸோ அப்போது 1லேருந்து 4க்கு வந்து போகலாம். ஓகேவா? 1லேருந்து 4க்கு வந்து போகிறோம். அப்புறம் இப்போ 4லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பாத்து தான் நமக்கு வந்து போகுது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம்? 4லேருந்து 3க்கு வந்து போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது 3லேருந்து இப்போ எங்கே போகுது? 6க்கு வந்து போகுது. ஸோ 3 to 6. ஸோ இது வந்து சோர்ஸு. 6 அப்படின்றது வந்து என்னது? சிங்க். ஸோ இதுதான் வந்து ஆகுமெண்டிங் பாத் வந்து செலக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கிராஃப் அப்படியே வரையணும். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் வந்து ரீட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஆகுமெண்டிங் பாத்தை வந்து என்ன பண்ணணும்? டார்க் லைனில் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஓகே, 1லேருந்து 4. ஸோ அதனால் 1லேருந்து 4 வந்து டார்க்கன் பண்ணிட்டேன். ஸோ அதோடைய கெப்பாசிட்டி வந்து என்னது? 3. ஓகேவா? அடுத்தது 4லேருந்து 3க்கு போகுது இல்லையா? ஸோ அந்த பாத்தை டார்க்கன் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து 1. அடுத்தது 3லேருந்து 6க்கு தானே போகுது. ஸோ 3லேருந்து 6க்கு போகிறத வந்து டார்க்கன் பண்ணிக்கிட்டு ஸோ அதோடைய கெப்பாசிட்டி வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ ரிமைனிங் லிங்க்குக்கான கெப்பாசிட்டியையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே. ஸோ இப்போ நான் டார்க்கன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த ஆகுமெண்டிங் பாத்தில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது மினிமம் ரெசிடியூவல் கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இந்த பாத்தில் மினிமம் கெப்பாசிட்டி வந்து எதுக்கு இருக்குது, ஸோ 4லேருந்து 3க்கு போகிறது தான் வந்து மினிமம் கெப்பாசிட்டி. ஏன்னா 1 to 4க்கு கெப்பாசிட்டி 3 இருக்குது, 4லேருந்து 3க்கு போகணும் அப்படின்னா அதுக்கான கெப்பாசிட்டி 1, 3லேருந்து 6க்கு கெப்பாசிட்டி வந்து 2. அப்போ 3, 1, 2 இந்த 3 கெப்பாசிட்டியில் எது நமக்கு மினிமம் கெப்பாசிட்டி, 1 தான் வந்து மினிமம் கெப்பாசிட்டி. அப்போது நம்ம இங்கிருந்து இந்த பாத் வழியாக எவ்வளோ டேட்டாவை நம்ம மேக்ஸிமமாக சென்ட் பண்ண முடியும், 1 தான் வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ 1 தான் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்போ டேட்டாவை வந்து ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா. ஸோ அப்போது இப்போ 3 கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இதில் நான் இப்போ ஒரு டேட்டாவை தான் சென்ட் பண்ணுறேன். அப்போது ரிமைனிங் கெப்பாசிட்டி வந்து இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே. ஸோ 3 - 1 which is equal to உங்களுக்கு 2 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதை இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேட்டாவை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா, அதாவது ஒரு டேட்டா வந்து இந்த லிங்க்கில் வந்து கன்சியூம் ஆகிடுச்சு, அப்போ ரிமைனிங் எவ்வளோ இதோடைய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா. ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தோன்னா 1 தான் வந்து நான் சென்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இங்கே 1 சென்ட் பண்ணியாச்சு, இப்போ இந்த பாத்துலேயும் 1 தான் சென்ட் பண்ண முடியும். அப்போ இந்த லிங்க்குடைய கெப்பாசிட்டி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 1 - 1 போட்டோம் அப்படின்னா 0. ஸோ இப்போ இந்த ஒரு லிங்க்கில் நமக்கு கெப்பாசிட்டி 0ன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், அந்த பாத்தை வந்து கட் பண்ணிடணும். ஸோ கட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் ஆர்க்கு. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒன்ஸ் அந்த பாத்தில் லிங்க் வந்து நமக்கு கெப்பாசிட்டி 0ன்னு வந்துட்டாலே அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடணும், கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணுறோம். அடுத்தது இப்போ 4லேருந்து 3க்கு போகுது, 3லேருந்து 6க்கு வந்து அதே 1 டேட்டாவை அனுப்புகிறேன். அப்போ ரிமைனிங் கெப்பாசிட்டி இங்கே எவ்வளோ இருக்கும், 2 - 1 1 தான் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது இப்போதைக்கு நம்ம மேக்ஸிமமாக வந்து எவ்வளோ வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கோம், 1 தான் வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டெப் 1. ஓகேவா. அடுத்தது ஸ்டெப்பு 2. ஸ்டெப் 2ல் இப்போ வேறு ஆகுமெண்டிங் பாத் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஆகுமெண்டிங் பாத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திருப்பி சோர்ஸ்லேருந்து வேறு எங்கே வந்து நமக்கு வந்து பாத் வந்து போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1லேருந்து 2. ஓகேவா. ஸோ 1 to 2, அதுக்கப்புறம் 2லேருந்து பார்த்தோன்னா 2 பாத்து வந்து போகுது. ஓகேவா. ஸோ இந்த 2லேருந்து 2 பாத்து போகுது. இந்த 2 பாத்தில் நாம் ஒரு பாத்தை தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதில் எதுக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்குது, இதுதான். ஓகேவா. 5 தான் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ அப்போது 2லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போது 3யை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 3லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 6க்கு வந்து போகலாம். ஓகேவா. ஸோ அப்போ இது ஒரு ஆகுமெண்டிங் பாத்து. இப்போ திருப்பி என்ன பண்ணணும்னா, இதே டயக்ராமை ரீட்ரா பண்ணி இந்த ஆகுமெண்டிங் பாத்தை வந்து டிக் லைனில் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா. வந்து நம்ம போன ஆகுமெண்டிங் பாத்தில் ஃப்ளோ பண்ணதில் ரிமைனிங் கெப்பாசிட்டியை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதுக்கு இந்த பாத்துக்கு ரிமைனிங் கெப்பாசிட்டி 2 தான் கிடச்சிது. இது வந்து கெப்பாசிட்டி 0 ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு, இந்த லிங்க் வந்து கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ரிமைனிங் கெப்பாசிட்டி 1 தான் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த பாத்தை தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டார்க் லைன் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ 1லேருந்து 2, ஸோ அதை டார்க் லைன் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய கெப்பாசிட்டி வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. அடுத்தது 2லேருந்து 3க்கு போகிறோம் இல்லையா. ஸோ 2லேருந்து 3க்கு போகிறதையும் டார்க் லைன் பண்ணிக்கிங்க. ஸோ 2லேருந்து 3க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, 5 இருக்குது. ஸோ அந்த 5 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 3லேருந்து 6க்கு போகிறோம். ஸோ அதையும் வந்து டார்க் லைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதோடைய கெப்பாசிட்டி வந்து நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 1 தான் வந்து இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஃப்ளோ இப்போதைக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கோம், 1 வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டார்க் லைன் பண்ணதில் இப்போ நம்ம டேட்டாவை வந்து ஃப்ளோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லிங்க்கில் மினிமம் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதில் மினிமம் கெப்பாசிட்டி வந்து இந்த லிங்க்கில் என்ன இருக்குது, 2, 5, 1. ஸோ அப்போ 1 தான் வந்து நமக்கு மினிமம். அப்போது ஒரு டேட்டாவை தான் நான் என்ன பண்ண முடியும், இந்த லிங்க்கில் வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுற, 2, அப்போ இந்த லிங்க்கில் ஒரு டேட்டா தான் சென்ட் பண்ண போகிறேன்னா இதோடைய கெப்பாசிட்டி 2. ஸோ அப்போ 2ஓட -1 போட்ட அப்படின்னா ரிமைனிங் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது. அடுத்தது 5ல் 1 போயிடுச்சுன்னா 4 இருக்குது. இங்கே 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 ஆகிடுது. அப்போ இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு 0 ஆகிடுச்சு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நாம் கட் பண்ணிடணும். ஸோ ஏற்கனவே மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ பண்ணியிருக்கோம், 1 பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் வேல்யூவோட ஆட் பண்ணி
மேக்ஸிமம் ஃப்ளோ 2ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த ஆகுமெண்டிங் பாத் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து ஸ்டெப் 3 வந்து கொண்டு வரோம். ஸோ அடுத்த ஆகுமெண்டிங் பாத் வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே கெப்பாசிட்டி இன்னும் 1 இருக்குது. ஸோ 1லேருந்து 2க்கு போகலாம். அப்புறம் 2லேருந்து 5க்கு பாத் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாத்தை எழுதிக்கிறேன். ஸோ அப்புறம் 5 to 6க்கும் வந்து நமக்கு என்ன இருக்குது, பாத் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்த ஆகுமெண்டிங் பாத். ஸோ திருப்பி இதே டயக்ராமை இங்கே நம்ம ரீட்ரா பண்ணி இந்த பாத்தை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டார்க் லைன் வந்து பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ 2. ஸோ இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் வந்து ரெசிடியூல் கெப்பாசிட்டி 0 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ இந்த பாத்தும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 5 - 1 4 தான் இருக்குது. ஸோ அந்த 4 எடுத்து இங்கே எழுதியாச்சு. இங்கே வந்து 2 - 1 1 தான் இருக்குது, அதை எழுதியாச்சு. 2லேருந்து 5க்கு நமக்கு வந்து கெப்பாசிட்டி என்ன இருக்குது, 3 இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 5லேருந்து 6க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, 4 இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த ஆகுமெண்டிங் பாத்து 1 to 2 டார்க் லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 to 5 டார்க் லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 to 6 அதையும் வந்து டார்க் லைன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இந்த பாத் வழியாக நாம் எவ்வளோ டேட்டா வந்து சென்ட் பண்ணலாம். அப்போ மினிமம் கெப்பாசிட்டி எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 3 4 இதில் நமக்கு மினிமம் கெப்பாசிட்டி வந்து என்ன இருக்குது, 1 தான். அப்போது த்ரூ அவுட் 1 to 6க்கு நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா மேக்ஸிமமாக எவ்வளோ அனுப்ப முடியும்னா 1 தான் வந்து அனுப்ப முடியும். ஓகே. ஸோ அப்போ 1 - 1 நமக்கு என்ன ஆகிடுது, இந்த லிங்க் வந்து 0 ஆகிடுது. ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன ஆகிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 3 - 1 என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. ஸோ 4 - 1 என்ன இருக்குது, நமக்கு 3 கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போ ஏற்கனவே நமக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து எவ்வளோ, 1. ஸோ 2 + 1 நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 3 வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போது வேறு ஏதாவது ஆகுமெண்டிங் பாத் வந்து நமக்கு இருக்கா, எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1 to 2 1 to 4 4லேருந்து 3க்கு போகணுன்னா இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு என்ன பார்த்துருக்கு, 1லேருந்தே வந்து 2 வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போது சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு போகிறதுக்கு வேறு பாத் எதுவுமே கிடையாது. ஓகே. அப்போது இந்த ப்ராப்ளமை பொறுத்தளவு நாம் மேக்ஸிமமாக எவ்வளோ டேட்டா சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா 3 டேட்டா தான் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதனால் அதை எடுத்து தான் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவு சோர்ஸ் இதுதான், சிங்க் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளமும் யூனிவர்சிட்டி கொஷினில் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சோர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர சிங்க் எது அப்படின்னு வந்து கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நாம் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோர்ஸ் கொடுத்துட்டாங்க, இப்போ சிங்க்கு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாமளாகவே வந்து ஒரு சிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ டீன்னு சொல்லிட்டு ஒரு சிங்க் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 வெர்டிசஸோடையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே சரி வெயிட் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வெயிட் வேணால் கொடுக்கலாம். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டை தான் கொடுக்கணும். நீ 1 கொடுத்தாலும் 1 தான் ரெண்டுத்துக்குமே கொடுக்கணும், 2 கொடுத்தாலும் 2 தான் கொடுக்கணும், 3 கொடுத்தாலும் இதுக்கும் 3 தான் கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சிங்க்குக்கு வந்து நாம் இங்கேருந்து கனெக்ட் பண்ணும்போது கொடுக்கணும். ஓகேவா? நீ எங்கேருந்து சிங்க்குக்கு வந்து கனெக்ட் பண்ணாலும் என்ன எல்லாத்துக்குமே வந்து நீ என்ன பண்ணணும், ஈக்குவல் டிஸ்டன்ஸை தான் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து டீயோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து 10 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்களாகவே சிங்க் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளமை நார்மலாக இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி பண்ணணுன்றதை சொல்லிட்டேன் இல்லைங்களா? நீங்கள் இந்த ப்ராப்ளமை வந்து எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளம்க்கான மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் அந்த ப்ராப்ளம் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நான் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளமை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட் வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.